டாக்டர் என் ஃப்ரெண்டு கேட்டா ஃபேஸ்ல பிம்பிள்ஸ் அப்புறம் ஹேர் growth வருதுன்னு. அது எதனால வரும்? அதுவா? அது ஜென்ரலாவே அந்த அடலசன்ட் யங்கர் ஏஜ் குரூப்லலாம் நெறைய பேருக்கு திக்கா ஹேர் க்ரோத் வரும். அந்த பியூபர்ட்டி ஆன உடனே. ஏன்னா நெறைய பேருக்கு நம்ம பிசிஓஎஸ் இருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி அதில 70% பிசிஓ இருக்கிற எல்லாருக்குமே இந்த மாரி ஹேர் க்ரோத் வரும். அது பேரு இங்கிலீஷ்ல ஹிர்சுட்டிசம் அப்படின்னு சொல்றோம் மெடிக்கலா. ஆனா என்னன்னா இதுக்கு ட்ரீட்மெண்ட் நெறைய பேர் ஏன் தேடுறாங்கன்னா, இது மெயினா காஸ்மெட்டிக் பர்பஸ். நெறைய பேர் பிம்பிளும் அந்த ஹிர்சுட்டிசம் இருந்தா அந்த ஏஜ்ல அவங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் போயிடுது. அதனால என்ன சொல்றேன்னா, நம்ம கண்டிப்பா அவங்கள நெறைய பேர் ஷேவ் பண்ணிட்டு வருவாங்க. இருந்தாலுமே சொல்றது அது நாட் அட்வைசபிள். அவங்க டைரக்டா போயிட்டு லேசர் போலாம். ஏன்னா ஹேர் வளர்ந்ததுக்கப்புறம் அதுக்கு லேசரோ இல்ல மாதிரி வேக்சினோ பண்ணிக்கலாம். பட் அதுக்கப்புறம் பர்மனெண்டா கியூர் வேணும்னா நம்ம மெடிக்கலா ட்ரீட் பண்ணலாம். மெடிக்கலா ட்ரீட் பண்ணிட்டு பிசிஓ கரெக்ட் பண்ணோம்னா ஹேர் க்ரோத்தை கண்ட்ரோல் பண்ணிடலாம். அது ஓரளவுக்கு சப்சைட் ஆகிடும். பட் வெளியில் வர ஹேரை மட்டும் ஆல்ரெடி க்ரோன் ஆனதை நம்ம ட்ரீட்மெண்ட்டில் சரி பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அது ரீசனே. மெயின் காரணம் நம்மளோட டயட் அண்ட் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ அதை கண்ட்ரோலும் பண்ணிக்கோங்க. மற்றபடி காஸ்மெட்டிக்காக வேணும்னா டெம்பரரி மெத்தட்ஸை யூஸ் பண்ணுறதுல ஒன்றும் தப்பே கிடையாதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ ஸ்டே ஹெல்த்தி அண்ட் ஸ்டே சேஃப். ஓகே டாக்டர், தேங்க்யூ.